வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளோட பயணத்தை பற்றி நான் பேசும்போதும் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒரு நல்ல அமைதியான நாளாக அமைஞ்சு அதை பற்றி நான் பேசணுன்னு தான் விரும்புவேன். அப்படி அமைதியான நாளாக ஒரு அமைஞ்சிச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதில் ஒரு சுவாரஸ்யமே இல்லை. அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடைசியாக வந்துட்டு இப்போ ஒரு ரஜினி சார் வந்துட்டு பேசின ஒரு வீடியோவில் கூட நான் அதை கூட மென்ஷன் பண்ணி ஒரு டைம் லைவில் பேசியிருந்தேன். அப்போ வந்துட்டு என்னென்னா, கஷ்டமில்லாத வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லுவார்ல. நிஜமாக நம்ம வந்துட்டு என்னடா பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது, பிரச்சனை மேலே பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஃபைனான்ஸ் பிரச்சனை, அது இதுன்னு இதெல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சோம்னு வச்சுங்களேன். நம்ம இதிலே இருந்துட்டு திடீர்னு பார்த்தா ஏதோ நம்ம ஒரு நாளையும் நம்ம இப்போ வந்துட்டு உன்னிப்பாக கவனிக்கிறதுனால அந்த ஏதோ ஒரு நாள் அமைதியான நாள் அமைஞ்சிச்சு அப்படின்னா அது ஒன்றுமே சுவாரஸ்யமே இல்லை. ஒரு உப்பு சப்பு காரம் எதுவுமே இல்லாத மாதிரி அந்த நாள் வந்துட்டு ஒரு டேஸ்ட்டே இல்லை. அது என்னமோ ஒரு மாதிரியாக மந்தமாக இருக்குது அந்த நாளே. என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு இது அப்படி இருக்கான்னு தெரியல. ஏன்னா நான் தனியாக தானே இருக்கிறேங்க. மலேசியாவில் நான் இப்போ வேலைக்கு வந்திருக்கிறேன். நான் தனியாக இருக்கிறேன். யாருமே ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே கூட வரல. நான் ஒரு ஆளாக தான் வந்திருக்கிறேன். சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸு அப்பா அம்மா எல்லாம் ஊரில் இருக்கும்போது வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருமே அங்கே இருக்கும்போது பழகினவங்க எல்லாருமே இருக்கும்போது இங்கே புதுசாக தானே பழகுறோம். எல்லாம் வேறு மொழி நண்பர்கள். அவங்க கூட பழகும்போது அந்த வேறு மொழின்னும் போது நம்மளோட உணர்வுகள் அவங்கள்ட்ட எல்லா நேரத்துலையும் நம்ம பேசி புரிய வைக்க முடியாது. அவங்களும் அதே போல் நம்மள்ட்ட வச்சுக்க முடியாது. அப்படின்னும் போது எனக்கு வந்துட்டு ஒரு நாள் அமைதியாக அமையுது அப்படின்னா அந்த நாளில் வந்துட்டு நான் சிவனேன்னு இருக்க வேண்டியதான், உம்முன்னு இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். அதை பார்த்தா சோகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர அந்த நாள் வந்துட்டு எதுவுமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாளாகவே இல்லைங்க. ரொம்ப மொக்கையாக இருக்குது. அந்த மாதிரி நேற்று வந்துட்டு நாள் அப்படி தான் அமைஞ்சிச்சு. ஆனாலும் நான் அதை வந்துட்டு சில விஷயங்களை பற்றி பேசணும்னு பேச முயற்சி பண்ணேன். அதில் சில விஷயங்களை நான் விட்டுட்டேன். என்னென்னா, நேற்று ஒரு பையனுக்கு கூட வேலை செய்யக்கூடிய ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் தான் நேற்று நாளை வந்துட்டு நான் கூட்டினேன். அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தானே. மொத்த கடையும் நான் கூட்டினேன். நான் ஒரு மாஸ்டராக வேலை செய்கிறேன். ஆனால் நான் வந்துட்டு அவனுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி நான் வந்து கூட்டினேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பையனுக்கு ஓட்டி கிடச்சிச்சு. காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன்னு சொல்லி ஓனர் வேண்டாம்ப்பா உடம்பை பார்த்துக்க அப்படின்லாம் சொல்லியுமே அவன் என்ன பண்ணான், இல்லைங்க நான் பார்க்குறேன் என்னால் முடியும்னு சொல்லி பண்ணான். எனக்கே நானே மறந்துட்டேன். என்னடா அவன் நம்மளை விட வந்துட்டு பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கானே, நம்மளோட சின்ன பையன் ஆனால் வந்துட்டு செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கான்னும் போது நம்ம பெரிய ஆளுன்னு சொல்ல வரல, நம்ம கூட வேலை செய்யக்கூடிய ஒரு சக தொழிலாளி இந்தளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கானே அப்படி சொல்லி நானே வியந்து போனேன். ஆனாலும் அவனுக்கு வந்துட்டு கடைசி நேரத்தில் கையெல்லாம் அலர்ஜி மாதிரி வந்து, ஏன்னா எந்நேரமும் தண்ணியிலே இருக்கிறான்ல, கிச்சன் வேணாலும் தண்ணியிலே இருக்கிற மாதிரி இருக்கும், அதிலே இருந்து அவனுக்கு வந்துட்டு அலர்ஜி மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் தான் அவன் ஊருக்காரங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க, அவன் கூட மொழிக்காரங்க அத்தனை பேர் இருக்காங்க, அவன் கூட மலேசியாவுக்கு வந்த ஆளுங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா யாருமே ஹெல்ப் பண்ணலிங்க. நான் ரொட்டி மாஸ்டராக வேலை செய்கிறேன். என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உள்ளே போய் எல்லா தட்டு பாத்திரத்தையும் நான் கழுவி, எல்லா குழம்பு பாத்திரத்தையும் நான் கழுவி எல்லாமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த கடைசி 3 நாளோ என்னமோ நான் வந்துட்டு அவனுக்கு பண்ணேன். மொத்தம் 4 நாள் தான். அதில் 3 நாள் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். முதல் நாள் விட்டுட்டேன். ஏன்னா அவன் அப்படி வேலை செய்கிறது என்னால் நம்ப முடியல. அதை ஒரு பெரிய பேசும் பொருளாகவே இல்லை. அவன் வேலை செய்கிறான்னு ஒத்துக்கிட்டு தான் தெரியும். ஆனால் அந்த தேதி அந்த நாள் அன்றைக்கி எனக்கு தெரியல. அதனால் அன்றைக்கி நான் விட்டுட்டேன். மற்ற 3 நாள் நான் அவனுக்கு உதவி பண்ணேங்க. அந்த கடைசி நாள் எனக்கு சரியான காய்ச்சல், உடம்பு முடியல. ஆனாலும் அந்த ஈரத்தில் போய் அப்படியே உடம்பெல்லாம் கொதிக்குது. ஆனாலும் அந்த ஈரத்தில் போய் அந்த ஹெல்ப் பண்ணேன். அதனாலே என்னமோ தெரில, கடவுள் எனக்கு உடனே அந்த காய்ச்சலை சரி பண்ணிட்டார். இது உண்மைங்க, உண்மையிலுமே நடந்தது. சரியான காய்ச்சல். அப்போ வந்துட்டு நான் அவனுக்கு 3வது நாள் அது அந்த 3வது நாள் கடைசி நாள் அவனுக்கு ஊட்டி அப்போ வந்துட்டு நான் அவனுக்கு உதவி பண்ணேன். எனக்கு அந்த காய்ச்சலே நின்று போச்சு அந்த உதவியில். எல்லாம் கடவுள் தான். ஓகே. மற்றபடி நாட்கள் வந்துட்டு அமைதியாக அமைஞ்சிச்சு அப்படின்னா அந்த நாள் வந்துட்டு சுவாரஸ்யமானதாக இல்லை. அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பெரிய மனசுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு செய்தி ஒன்று வந்து கிடச்சிச்சு. அதை வந்துட்டு நம்மளோட வயசில் மூத்த ஆள் நம்மளை வந்துட்டு ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களாக இருக்காங்க, நம்மளோட சர்க்கிளில் இருக்கிறாங்க, அவங்க கூட தான் நம்ம வாழ்ந்தாகணும், வேலை செஞ்சாகணும் அப்படின்னும் போது அவங்கள நான் எப்படி கையாள முடியும்? எனக்கே நான் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆன மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஆனாலும் நம்மளோட மனசுக்குள்ளே நம்மளோட இயல்பு குணம் இருக்கும்ல, அந்த இத்தனை நாளாக வந்துட்டு ஒரு வெறி பிடிச்சவங்க மாதிரி தெரிஞ்சுட்டு திடீர்னு வந்துட்டு நான் நல்லவன் அப்படின்னு ஒரே நாளில் வந்துட்டு மாறிட முடியாதுல்ல. ஆனாலும் சிந்திக்கிறேன். அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகும்போது ஃபஸ்ட்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது, யாராக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வெளிநாடுங்கிறதுனாலையா இல்லை ஊரில் இருக்கும்போது கொஞ்சம் அப்படி தான் இருந்தேன் நான் கடைசி நேரத்தில். இங்கே வந்ததுனாலையா இல்லை என்னன்னு தெரியல, நம்மளுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகுது. என்னென்னா அந்த நான் அட்லீஸ்ட் சண்டை போடலை அப்படின்னாலும் என்னால்
தவறான வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். ஒரு செகண்டு தானே, டக்குன்னு சொல்லிட முடியும். ஆனால் அது என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அவர் வந்துட்டு நம்மளோட வயசில் மூத்தவர். அந்த கோபம் வரும்போது அதெல்லாம் தெரியாது. உண்மையிலேயே யாருக்காக இருந்தாலும் அது தெரியாதுல்ல. ரொம்ப நம்ம மேலே நியாயம் இருக்குது, எத்தனை நாள் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்போது ஒன்றுமே இல்லாத விஷயத்தை இவ்வளோ பெருசாக்குறாங்களே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக அப்படி சொல்லி நம்மளுக்கு கோவம் வரும்ல. இதே டெய்லி பண்ணும்போது நம்மளுக்கு கோவம் வரும்ல. அப்போ கூட என்னால் அதுதான் சிந்திக்க ரொம்ப அப்படியே ரொம்ப கோவம் வருது. ஆனாலும் நான் அந்த இடத்துல சிந்திக்கிறேன், டக்குன்னு ஒரு வார்த்தை நான் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் பேசிட்டா அதை மாற்றவே முடியாது என்றைக்குமே. அவருக்கு வந்துட்டு அவரோட ஃபேமிலியெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். நான் யார் அவருக்கு? நான் எதுக்காக அவர் ஃபேமிலியை நினச்சி பார்க்கணும்? என் அப்பா மாதிரி ஒப்பிட்டு பார்க்குறேன். எங்கள் அப்பா இது போல் வந்து வேலை செய்கிற இடத்துல இது போல் வந்துட்டு அவரோட அறிவு வந்துட்டு இது போல் இருந்துச்சு அப்படின்னா, மற்ற ஒரு வயசு பையன் அப்படி வந்துட்டு ஒரு கெட்ட இடத்த பேசிட்டான் அப்படின்னா அவர் மனசு எப்படி கஷ்டப்படும். எல்லாருமே வெளிநாட்டில் வேலை செய்கிறோன்னும் போது வீட்டுக்கு ஃபோன் பேசுவோம். அப்போ அவர் பேசும்போது அவரோட மனசுக்குள்ளே இந்த வார்த்தை இருக்கும்ல. ஆனால் சொல்ல முடியாது. சொன்னாலும் அவங்க வெளிநாட்டிலேருந்து நம்மளை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அது அவங்களையும் பாதிக்கும், இவரையும். அது மாதிரிலாம் நான் எதுக்கு யோசிக்கிறேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப கொஞ்சம் எல்லோரையும் நேசிக்கிறேன்னா இல்லை என்னன்னு தெரியல. அப்புறம் இன்னும் இந்த நாளைக்கும் அதே மாதிரி தான் இருப்பாப்புல அவர். நான் பேச்சை நிப்பாட்டிக்கிட்டேன், அதோட இருக்குது. பேச்சை நிப்பாட்டிக்கிட்டால் ஓனர்கிட்ட வேலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது, வேலை செஞ்சு தான் ஆகணும் ஒன்றா. அதே நேரம் நல்லவனாகவும் இருக்கணும். நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே முக்கியம். ஒவ்வொரு வாரங்கள், ஒவ்வொரு வருஷம், நியூ இயர், இதெல்லாம் நம்மளுக்கு மேட்டரும் கிடையாது. நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே முக்கியம். இந்த நாள் முடிஞ்சது தான். இதில் ஒருத்தனை நான் அடித்தாலும் சரி, அவன் என்ன அடித்தாலும் சரி, ஒருத்தனை நான் தகாத வார்த்தையில் பேசினாலும் சரி, சூழ்ச்சி செஞ்சாலும் சரி, இந்த நாளோட கடைசியில் நான் சுயபரிசீலனை செய்யும்போது அது என்ன தான் குற்ற உணர்ச்சி ஆக்கி என்னோடய மனசை தான் பாதிக்குது. கடவுளோட வந்துட்டு நான் கடவுளுக்கு நேர்மையாக அந்த நாள் நான் வாழ்ந்தேனா அப்படின்னு நான் வந்துட்டு இந்த நாள் சுயபரிசீலனை செய்யும்போது நான் ஒரு ஒழுக்கமாக இருந்தேனா, அதாவது ஒழுக்கமாக இருக்க முயற்சி பண்ணனா அப்படின்னு நான் கேள்வி கேட்கும்போது ரொம்ப அது என்ன தான் பாதிக்கும். நைட்டு நான் இப்போ இல்லை சுயபரிசீலனை செஞ்சு முடிச்சுட்டு தூங்க போனேன்னா என்னோடய தூக்கம் கெட்டு போகும். ஒரு நிம்மதி இருக்காது, ஏதோ ஒரு மனசு பாரமாக இருக்கும். அதனால் எல்லாரையும் ஒவ்வொரு நாள் நான் மன்னிக்கிறேன். அதே போல் இன்றைக்கி அந்த நாளில் நான் வந்து மன்னிக்கிறேன். சரி, இந்த நாளில் என்ன நடந்துச்சுன்னா அப்படியே மேற்பார்வையை பார்ப்போமா. எப்பவும் போல் வழக்கம் போல் 1 மணிக்கு வேலைக்கு போனேன். கடந்து வேலையை பார்த்தேன். மின்னல் மாதிரி வேலை பார்த்தேன். நம்மளை குறை சொல்கிறதுக்கு வேலை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமாஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்தாங்க. அந்த ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செம்ம கூட்டமாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி சரியான கூட்டம், சூப்பராக இருந்துச்சு வேலை. அது மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். செம்ம சூப்பராக இன்றைக்கி வேலை போச்சு. எல்லா மாஸ்டருமே டக்குன்னு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. டக்குன்னு போய் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அப்போ தான் கடைசியாக அந்த ஆப்பிரிக்காக்காரங்க வந்தாங்கன்னு சொல்லி அதில் 2 பேர் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகவே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆர்டர் எடுக்க போய் அதில் தான் கொஞ்சம் சின்னதாக ஒரு மிஸ்டேக் ஆச்சு. அதை உடனே நம்ம கூட வேலை செய்கிறவங்க உடனே என்ன பண்ணணும், அவங்க மேலே தான் தப்பு. அது போலலாம் கொடுக்க மாட்டாங்க சாப்பாடு கடையில். ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணி 2ஆக கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? அது நீங்கள் ஒன்றா வாங்கி பிரிச்சுக்கணும். நம்மளே அங்கே பிரித்து கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் திரும்ப அதை கேட்கும்போது அவங்க ரொம்ப டென்ஷனாகவே பேசினாங்க. பிஸியில் வந்தாங்க. உடனே நான் அப்படியே 2ஆக ஆர்டர் பண்ணி ஒன்று கொடுத்துட்டேன். அதை மற்றவங்கள நான் கூப்பிட்டு இதை எப்படியே சால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ அதை பெருசாக்குறதுலேயே தான் இருக்கிறாங்களே தவிர அதை சால்வ் பண்ணுறதுல இல்லை. எத்தனையோ டைம் வந்துட்டு இது மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணக்கூடியவங்க என் விஷயம் என்ன உடனே அதை பெருசாக்க பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம எப்போது ரேராக தானே இது போல் மாற்றோம். அதனால் ஆனால் நம்ம கூட நல்ல முறையில் பேசி பழகிட்டு ஒரு விஷயம் வந்தோடனே அதை பெருசாக்கி பிரச்சனை ஆகணும்னு நினைக்கிறாங்களே. பிரச்சனைனா பெருசாக போகிறது கிடையாது. ஆனால் ரகுநாத் வேலை வந்துட்டு இது போல் வந்துட்டு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு மேலிடத்துக்கு தெரியப்படுத்துகிறாரு. கேஷியருக்கோ ஓனருக்கோ மற்ற சக ஊழியர்களுக்கோ தெரியப்படுத்தணும்னு அப்படி முயற்சிக்கிறாங்க கூட வேலை செய்கிறவங்க. பொறாம தான், இவன் எப்பட்றா இப்படி வேலை செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான். அப்பப்போ கோவம் வரும். வாங்க, நீங்கள் நான் யார்? நீங்களா? நீங்கள் ஒரு ஆள், நான் ஒரு ஆள். யார் வந்துட்டு ஆர்டர் அதிகமாக எடுக்கிறா, யார் வந்துட்டு பிளேட் எடுக்கிறது, டேபிள் துடைக்கிறது, அது வேறு. யார் அதிகமான ஆர்டர் எடுத்திருக்கான்னு ஓனரோட டேபிளில் வந்துட்டு பில்லெல்லாம் வந்துட்டு சொருவி வைப்பாங்க. அதில் எத்தனை பில்லு உங்களோடது, எத்தனை பில்லு என்னோடதுன்னு நாள் கடைசியில் மோதி பார்ப்போமா, யார் அதிகமாக பார்த்துருக்காங்கன்னு. அப்படிலாம் வந்துட்டு கோவம் வருது. அப்படியே அவர் அங்கே இருக்கும்போது நான் சாடையாக வந்துட்டு கேஷியர்கிட்ட பேசுனேன். கேஷியர்கிட்ட பேசும்போது அவருக்கு அதில் ஒழும்பில் பக்கத்தில் தானே இருக்கிறாங்க. கஸ்டமர் யாரெல்லாம் அமைதியாக தான் இருக்குது. அப்போ நான் வந்துட்டு சொல்கிற போது அவருக்கு அதில் வந்துச்சு. பேசாமல் வேணால் என்னோட வந்துட்டு நீங்கள் அதை நல்ல வேலைக்காரர்னு உங்களுக்கு ஓனருக்கு நிரூபிக்கணும் அப்படின்னா வாங்க, ஒரு வாரமாக ஒரு நாளாக எதுவும் எத்தனை நாளாக இருந்தாலும் சரி வாங்க, ஒரு 10 நாள்னு கூட வச்சுக்குவோம். யார் அதிகமான ஆர்டர் எடுக்கிறா, யார் அதிகமான வியாபாரம் பண்ணியிருக்கிறா, பில்லு போட்டிருக்கிறா அப்படின்னு பார்ப்போம் வாங்க அப்படின்லாம் சொன்னேன். பில்லு கூட சரி ஒரு கஸ்டமருக்கு எடுக்கிறதுக்கும் 10 பேருக்கு எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. யார் அதிகமான ஆர்டர் எடுத்திருக்கா, யார் அதிகமான பில் போட்டிருக்கான்னு பார்ப்போம். உங்கள் வயசுக்கு என் கூட வந்துட்டு உங்களால் ஸ்பீடாக வேலை செய்ய முடியுமா அப்படிலாம் இப்படியே நான் சொன்னேன். என் வயசுக்கு வந்துட்டு அவரால் என் கூட ஸ்பீடாக வேலை செய்ய முடியுமா,
நான் பாட்டுக்கு சிவனேன்னு தனியாக போனாலும் ஓனர்கிட்ட வேலை செய்கிறது சரியில்லைன்னு இப்படி பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாரு. நான் வந்துட்டு அவர் கூட சேர்ந்து வேலை செஞ்சாலும் நம்மளோட கூடவே இருந்துக்கிட்டு சூழ்ச்சி செஞ்சு நம்மளை வந்துட்டு ஏதாவது பிரச்சனையில் சிக்க வைக்க தான் பார்க்குறாரு அப்படின்லாம் சொல்லி ஸ்டார்ட் பேசி விட்டேன். மற்றபடி அவ்வளோதான். நம்ம எவ்வளோ பாருங்களேன், என்னாலே என்னால் நம்ப முடியல. நான் எந்த அளவுக்கு வந்துட்டு மெச்சூரிட்டியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறேன் பாருங்கள். நான் அதுதான் அந்த 20 to 25 வயசு இந்த வயசுக்குள்ளே வந்துட்டு அப்படி தான் இருக்குமோ என்னமோ தெரில. நான் நிறைய பேர் மற்றவங்கள பார்க்குறேன், 23 வயசு 24 வயசில் உள்ளவங்களோட கதைகளை நான் கேட்குறேன். இப்போ லைஃப்பில் நடக்க நம்மளுக்கு நியூஸ் வரும்ல, அது மாதிரி விஷயங்களை கேட்கும்போது இதுக்கு எதுக்கடா இவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஆனால் நான் அந்த நேரத்தில் நானும் ஒரு நேரத்தில் அப்படி தான் பண்ணினேன். ஆனால் எனக்கு இன்னமும் அப்படியே நம்ம கொஞ்சம் விலைக்கு வந்துட்ட மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது ப்ராப்ளம்ஸ் வரும்போது. ஓகே, இது நல்ல விஷயம் தானே இந்த நாள். அதுக்கப்புறம் சப்ளையர் வேலை முடிஞ்சு ரொட்டி போட போனேன். சூப்பர், இன்றைக்கி செம ஆர்டரு. ஒரே நேரத்தில் 30 ரொட்டி. இங்கே நம்ம ஊரில் போடக்கூடிய புரோட்டா வேறு, இங்கே மலேசியாவில் போடக்கூடிய புரோட்டா வேறு. கொஞ்சம் பெருசாக வீசி 4ஆக மடித்து அதை அமைக்க போடணும். மாவு ஐஸ் ஏற்கனவே 85 மைதா கிட்ட நான் போட்டுட்டேன். கடைசியில் திடீர்னு 30 ரொட்டி வந்த உடனே ஐஸு மாவு நான் அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் போடுறதுக்கு வச்சுருக்கிறேன். ஒரு சேஃப்டிக்கு 25, ஒரு பிளாஸ்டிக் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். உடனே ஒரே நேரத்தில் வந்துட்டு 30 ஆர்டர் வந்த உடனே 10 நிமிஷம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடையில் வந்துட்டு ரெகுலேட்டர் மாற்றிருக்கிறாங்க. அதிகமான வெப்பத்தை அது கொடுக்கும், ஹீட் ஆகும், அடுப்பு நல்லா எரியும், வேகமாக ஹீட் ஏறிடும் டக்குன்னு. அதனால் அடுப்பு டக்குன்னு வெந்துடும். கொஞ்சம் விட்டால் கருகிடும் அது போல். அதனால் அடுப்பு நல்ல ஸ்பீடு, நம்ம ஸ்பீடாக இருக்கணும். 30 ரொட்டி 10 நிமிஷங்க. என்னாலேயே நம்ப முடியல. சரியான அடிச்சு 100 ரூபாய்க்கு பிச்சு கட்டாச்சிட்டு இன்றைக்கி. கொஞ்சம் குட்டியாக தான் வீசினேன். வழக்கம் போல் நல்லா பெருசெல்லாம் வீசலை, நார்மல் சைஸுக்கும் வீசலை. நார்மல் சைஸை விட கொஞ்சம் குட்டியாக தான் வீசினேன். ஆனால் 30 ஐஸு வேறு, அதுக்கு மேலே வீச முடியல. வீசிட்டு அதை மடிச்சுட்டு அமுக்கும்போது கையெல்லாம் வலிக்கும். ஏன்னா ஐஸு தானே, அது திரும்ப சுருங்கி வரும். நம்ம எவ்வளோ அமுக்கினாலும் திரும்ப அது குறுகி வரும். அப்போ இன்னும் ஃபோர்ஸ் பண்ணி அமுக்கணும்னா அது கிழியும். அப்போ அங்கே ரொட்டியில் போட்டு நம்ம அடிக்கும்போது இன்னும் அது கிழியும். அதனால் அதெல்லாம் மேக்கப் பண்ணணும். அப்போ வந்துட்டு ஓரளவுக்கு இது எப்பயும் போகிறத விட ஒரு 1.5 இன்ச்சு கம்மியான அளவுலேயே போட்டு 30 ரொட்டியை செம ஸ்பீடாக போட்டேன். அப்போ அலாமின்னு ஒரு பையன் கூட வேலை செய்கிறான். அவன் எல்லாருமே எங்கள் கடையில் வந்துட்டு மாஸ்டர் தான். அவன்லாம் வந்துட்டு அவன் நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். எத்தனை மணி அவன் தான் ஆர்டர் சொன்னான், ஆன்லைன் ஆர்டர் சொல்லிவிட்டு அவன் போய்ட்டு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். முடிச்சுட்டேன்னு சொன்ன உடனே சியாப்னு சொன்ன உடனே டக்குன்னு அங்கேருந்து வந்து 10 நிமிஷத்தில் இவன் போட்டான் அப்படின்னு சொல்லி மலையில் சொல்கிறான் எல்லாருக்கிட்டையும். பாருங்கள், நான் எல்லாரையும் நோட் பண்ணுங்கள் டைம் அப்படி சொல்லி இந்த தமிழ் பையன் ஒரு விக்ரம்னு ஒரு பையன் இருக்கான், அவன் நான் நோட் பண்ண சொல்லி அவன் செல்லு டைமெல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு போனவன் அவன் மறந்துட்டான், பக்கத்தில் வேலை செய்கிறவன் மறந்துட்டான், புங்குஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவன் மறந்துட்டான், பார்சல் பண்ணிகிட்டு இருக்கவன் மறந்துட்டான் டைமிங் எத்தனைன்னு. ஆனால் அவன் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு டைமிங்கை சொல்கிறான். நானும் டைமிங்கை கரெக்டாக சொல்கிறேன் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லி. எனக்கே சந்தோஷம். என்னடா 30 ரொட்டி நம்ம உடனே போட்டோமா அப்படின்னு சொல்லி சரியான ஸ்பீடாக நீங்கள் போட்டேன். அதில் ரொம்ப சந்தோஷம். அடுத்தது இந்த ரொம்ப நம்மளை வந்துட்டு சூழ்ச்சியில் சிக்க வைக்கணும்னு நினச்சவங்களோட அவங்களோட விஷயம், நீங்கள் இதை தான் நினைக்கிறீங்க, இப்படி தான் நீங்கள் என்கிட்ட பழக்கிறீங்கன்னு சொல்லி அதை நான் அவர்கிட்ட அவர் மனசுக்கு புண்படாதபடி நான் அவருக்கு தெரியப்படுத்தினது. ஏன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் என்ன ரொம்ப நாள் வந்துட்டு இது போல் ப்ரெஷர் பண்ண முடியாது, உங்களை பற்றி எனக்கு நான் தெரிஞ்சு தான் நான் உங்கள்கிட்ட பழகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திட்டேன். அதுலேயும் சந்தோஷம். நாளை இப்போ நான் இன்னையோட எல்லாரையும் மன்னிக்கிறேன். ஒவ்வொரு நாளையும் நம்ம அப்படி தான் மன்னிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இதோட அவரையும் மன்னிக்கிறேன். மற்ற யாராவது என்னோடய மனசை புண்படுத்தினாங்கன்னா நான் மன்னிக்கிறேன். யாரையும் நான் அப்படி எதுவுமே யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நான் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை. வந்து வேலை தான் செஞ்சேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட நான் மறைக்க மாட்டேன். நான் சுயபரிசீலனை செய்கிறேன் அப்படின்ற பட்சத்தில். அப்படி ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நாளைக்கு போய் அதுக்கு நான் பரிகாரம் செய்வேன். நான் அதுக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்பேன். அதுக்கு உண்டான வேலைகளை நான் வந்துட்டு செய்வேன் கண்டிப்பாக. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒவ்வொரு நாளுமே இது போல் வந்துட்டு நாட்களில் நடக்கிறத இப்படி வந்துட்டு ஒரு பொதுவெளியில் ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா உண்மையிலேயே மனசாட்சி படி நேர்மையாக வாழக்கூடியவனால தான் இது போல் வந்துட்டு பொதுவெளியில் பேச முடியுங்க. அதையும் கொஞ்சம் நினைங்க. அதனால் நான் உங்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்கு வேலை இல்லை. நான் வந்துட்டு எந்த ஒரு இப்போ இந்த வீடியோ பேசும்போதே ஏதோ ஒரு வளரிட்டேன், இல்லை ஏதோ ஒன்று, இல்லை வந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு ஃபோன் வருது, இல்லை வந்துட்டு மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுது இந்த வீடியோ அப்படின்னா நான் வந்துட்டு வளன்னு பேசுகிறேன், இந்த இடத்துலலாம் சரியாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் கட் பண்ணணும், எடிட் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் டைம் கிடையாதுங்க. நான் 12 மணி நேரம் இப்போ வேலை முடிஞ்சு வந்திருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் சாப்பிடணும், தூங்கணும், திரும்ப நாளைக்கு காலையில் உடனே வேலைக்கு போகணும். ரொம்ப பிஸி, டைமிங்கே இல்லை. அதனால் நான் இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குலாம் வேலை இல்லை. அதனால் ஒரே துருசாக பேசுகிறேன். அப்போ நான் அப்படி துருசாக பேசுகிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு அவசரமாக பேசுகிறேன் அப்படின்னும் போது எங்கேயாவது நான் வந்துட்டு பொய் பேசணும் அப்படின்னு நினச்சிட்ட பேசணுன்னாலும் அதை என்னால் பேச முடியாதுல்ல. யாராக இருந்தாலும் பேச முடியாதுல்ல. நீங்களே இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுமில்ல, ஒருத்தனை இவ்வளோ ஃப்ளோவாக பேசும்போது
எங்கேயுமே வந்துட்டு பொய் பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கே தெரியும்ல, மனசாட்சிப்படி நேர்மையாக இருக்கிறவனால மட்டும்தான் இப்படி மனசில் இருக்கிறத பூரா ஓப்பனாக பேச முடியும். முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த நபர்னு சொல்லி பேரை குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன். ஓகே, நல்ல விஷயங்கள் அப்படின்னும் போது நான் கண்டிப்பாக குறிப்பிடுவேன். கெட்ட விஷயங்கள்னு சொல்லும்போது நான் அதை குறிப்பிட மாட்டேன். ஏன்னா அது வந்துட்டு இது ஒரு மெமரியாக க்ரியேட் ஆகுது அப்படின்னும் போது பிற்காலத்தில் அவங்க பார்க்கும்போது அவங்க மனசு கஷ்டமாகும்ல. அப்போ நான் வந்துட்டு நானும் நல்ல முறையில் பழகி புரிஞ்சு போயிருந்துருக்கலாம். எனக்கு ஒரு நாள் ஒரு பக்கம் ஐயோ நம்ம இப்படிலாம் இது பண்ணியிருக்கோமே, அது அவன் மனசு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, இது மாதிரிலாம் வீடியோ பண்ணியிருக்கிறானே அப்படி சொல்லி அவங்களுக்கு ஃபீல் ஆகும்ல. அது நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. அதனால் கெட்டது செய்கிறத வந்துட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்க மெமரிஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறத மறைக்க பார்ப்போம். அந்த கெட்டதெல்லாம் இல்லாமல் நான் வீடியோ பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோவில் ஒரு சால்ட்டு பெப்பர் இதெல்லாம் இல்லாத மாதிரி சும்மா உப்பு சப்பு இல்லாத மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அதை நான் எவ்வளோ டேலண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெமரி. இதெல்லாம் நான் வந்துட்டு இந்தியா போனேன்னா, என்னோடய ஊருக்கு நான் போனேன்னா இதெல்லாம் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுவேன். இதெல்லாம் நான் இங்கே கற்றுக்குறேன். பிக் பாஸ் வீடு மாதிரி தான். நிறைய விஷயங்கள் எவ்வளவோ இடத்துலலாம் வந்துட்டு கோவம் வரும்போது அதெல்லாம் நான் வந்துட்டு நல்ல முறையில் கையாளுறேன். என்னோடய வேலையை வந்துட்டு ரொம்ப சுத்தமாக செய்கிறேன். ஊரில் இருக்கும்போது அப்படி தான். தைக்கும்போது நல்லா வந்துட்டு வேலை செய்வேன். அங்கே இருக்கிறது யார் ஹை ஸ்கோரோ அதை யாராலையுமே முறியடிக்க முடியாதுன்னு சொன்னால் அதை நோக்கி தான் நான் போவேன். அப்படி என்ன அந்த வேலை ஹார்டு அப்படின்னு சொல்லி இன்னும் டைம் எடுக்கும். 3 நாள் ஆனாலும் அது எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, அந்த தையல் வேலை அதை 3 நாளாக இருந்தாலும் அதை செட் பண்ணி 3ஆவது நாளில் அங்கே இருக்கிறவங்கள வந்துட்டு தாண்டிடுவேன். சும்மா 50 ரூபா 60 ரூபா அப்படி வித்தியாசத்தில் கிடையாது. 150 200 அவ்வளோ வித்தியாசத்தில் போயிடுவேன். முன்னாடி 1500 தைக்கிறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா நான் 1800 டார்கெட் பண்ணுவேன், 1700 டார்கெட் பண்ணுவேன். முடிஞ்சால் அப்படியே போய் 2000க்கே போயிடுவேன். அதை நான் டார்கெட் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல கிக்கு குறைஞ்சிடும். அந்த ஸ்டைல் தைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்காது. அந்த ஸ்டைல் எப்படா முடியுங்கிற மாதிரி இருக்கும். முடிச்சுட்டு நான் அடுத்த மணிக்கு போயிடுவேன். அதுபோல் நல்லா நீட்டாக தான் செய்வேன். எங்கே செஞ்சாலும் அது நம்மளுக்கு இயல்புலேயே இருந்துச்சு. ஓகே, நம்ம அது மாதிரியான நல்ல வேலைக்காரங்க கூட நம்ம பழக்கம் அது போல் தான். ஓகே நண்பர்களே, இந்த நாளில் என்ன செம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த சிறுத்தை தான் நான் உங்களுக்கு காட்டலாம் உதாரணத்துக்கு. செம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. செம மழை பெஞ்சிட்ருக்குது. அதனால் இன்றைக்கி வேலை வந்துட்டு ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. கஸ்டமர்ஸ் ஓரளவுக்கு நார்மல் கஸ்டமர்ஸ் தான் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு வேலை செய்கிறதுக்கு. ஏன்னா கஸ்டமர்ஸே இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். வேலை செஞ்சுட்டே இருந்தால் தான் அந்த டைம் போகிறது தெரியாது. மற்றபடி ஓகே, இந்த நாள் எல்லாத்துக்கும் மேலே நான் சந்தோஷமாக வாழ்ந்தேன், திருப்திகரமாக வாழ்ந்திருக்கேன். எல்லாம் ஓகே. எல்லாம் அந்த வீடியோவிலே நான் சொல்லி முடிச்சிட்டேன். அதுலேயே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி இந்த நாளை நான் குடிக்காமல் 71வது நாளை உருவாக்கியிருக்கேன். தொடர்ந்து குடிக்காமல் 71 நாள் நான் கடந்திருக்கிறேன். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதை பற்றி இந்த விஷயம் நான் வந்துட்டு ஒரு லைனாக தான் சொல்கிறேன் ஒரு வீடியோவிலையும். ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப குடியை நிப்பாட்டின உங்களுக்கு தெரியும், குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதே நான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா அந்த நாள் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்படியே ரிவர்ஸ் ஆப்போசிட். எப்போவோ அது பிள்ளையார் சுழி போட்டப்போவே அதோட முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற போது அந்த விஷயம் ஆரம்பிக்கும் போதே அது வேறு மாதிரி போயிருக்கும். ஓகே, கடவுள் 71 நாள் என்னை வந்துட்டு குடி இல்லாமல் காப்பாற்றி கொண்டு போய்ட்டுருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி. இந்த நாள் மனசாட்சிப்படி சந்தோஷமாக நான் முடிக்கிறேன். ஓகே, இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, மகிழ்ச்சி. ஓகே நண்பர்களே, வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இல்லை. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுனால சும்மா பார்த்து அப்படியே கிடக்காதீங்க. நீங்களும் வந்துட்டு சுய பரிசீலனை செய்யணும்னு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தடுத்த நாட்கள் அழகாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, நானும் இந்த தியானம் பண்ணணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம்னு சொல்லி அதை பற்றி நாளைக்கு நான் சொல்கிறேனே. ஓகே, ஏன்னா இன்றைக்கி டைம் அதிகமாகிடுச்சு. ஓகே நண்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். பாய். நாளைக்கு பார்ப்போம்.